இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க உயிரோட இருக்க கூடாது, போய் கொல்லுங்கடா. என்னாச்சுன்னா நம்ம ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? என்னாச்சுன்னா அந்த ஆளை பார்த்து நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? அவர்தாம்மா நம்ம அப்பா. இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கலங்க, பார்க்கல. அண்ணா, இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் எங்கேயும் பார்க்கல. அப்பா என்னாச்சுப்பா? அம்மாடி, அப்பா எந்திரிங்கப்பா. தண்டவாளத்தை யாரோ உடைச்சிருக்காங்கம்மா. ரயில் நிறைய பயணிகள் வந்துட்டு இருக்காங்கம்மா. இப்ப என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரியலம்மா. பயமா இருக்குமா? நிறுத்துங்க, 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 தயவு செஞ்சு ட்ரெயினை நிறுத்துங்க. 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 கையை அறுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை வச்சு ட்ரெயினை நிறுத்தினியா? இந்த வயசுல உனக்கு தைரியமும் இருக்கு, நல்ல மனசும் இருக்கு. நீ இன்னைக்கு செஞ்சது சாதாரண விஷயம் இல்லம்மா. நூத்துக்கணக்கான உயிரை காப்பாத்திருக்க. நீ யார் பெத்த பொண்ணோ தெரியல, நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் உன் காலில் விழணும் போல இருக்குமா. இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நம்மளோட உயிரே போனாலும் அவங்கள காப்பாத்தணும்னு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதனால தான் இப்படி பண்ணேன். உன் பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்பா. அம்மா பூமி, இங்க வா. நீ டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா வரும்போது உனக்கு படிப்பு வராதுன்னு தினமும் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஆனா இந்த சின்ன வயசுல வாழ்க்கையவே தெரிஞ்சுக்கிட்ட சரஸ்வதி தாயா தெரியுற உன்னை என் கையால தண்டிச்சதுக்காக எங்க நீ எனக்கு தண்டனை கொடு பார்க்கலாம். பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறது இந்த ஊருக்கே பெருமை. நாட்டியம்னா பாதங்களை அசைக்கிறது மட்டும் இல்ல, நாட்டியம்னா முத்திரையால செய்கை காட்டுறது மட்டும் இல்ல. நடராஜர் வசிப்பிடமான கைலாயத்துல உருவாகி எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அணு அணுவா கொஞ்சம் கொஞ்சமா உயிரை கொடுத்து வளர்த்த இந்த நாட்டிய கலைய இன்னும் மேன்மைப்படுத்தி இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது தான் அரங்கேற்றங்கிறது. உங்களை மாதிரி நாட்டிய குரு முன்னாடி நாட்டியம் ஆடுற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு குருஜி. இல்லம்மா, உன் நாட்டியத்தை பார்க்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதே லயத்தோட இதே மாதிரி
ஒரு காலத்துல நான் அந்த சோபா சந்திரா ஆடி பார்த்துருக்கேன். நாட்டியத்தை ஒரு தவம் மாதிரி நினைப்பாங்க. நிறை மாத கர்ப்பிணியா நாட்டியமாடி அதுக்கப்புறம் ஒரு விபத்துல உயிரை விட்டுட்டாங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்கு. அவங்களோட லயம், அவங்களோட அசைவுகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட பார்க்குறேன். இது இதெல்லாம் நீ கத்துக்கிட்டதால வந்த கலை இல்லம்மா. உன் ரத்தத்திலேயே ஊறி இருக்கிற கலை மாதிரி தோணுது. இந்த நாட்டியத்தால உன் வாழ்க்கையே முழுமையடைய போகுதும்மா. அவங்க தான் என்னோட முதல் குரு. அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அது என்னன்னு தெரியல குருஜி. அவங்க எனக்கு எப்பவும் என் அம்மா மாதிரியே தெரிவாங்க. என்னடா கண்ணு தெரியலையா உனக்கு? உனக்கு கண்ணு தெரியலையா? துப்புவேன், மறுபடியும் துப்புவேன். நீ என்ன ரவுடி மாதிரி மிரட்டுறியா? ஆமா, நீ என்ன பெரிய ஹீரோவா? இப்ப பாரு, உன் கண்ணு முன்னாடியே துப்புறேன். ஏய், என்ன தைரியம் தான் எங்க அண்ணன் மேலேயே கை வைப்ப? என்னடா என்னையும் அடிக்கிற? இன்னைக்கு ஏன் ரத்தத்தை எனக்கே காட்டல? அம்மா அம்மா இப்பதான் உனக்கு அம்மான்னு தெரிஞ்சுதா? அந்த புனிதமான வார்த்தை தான் அங்க எழுதிருக்குடா. டேய், உனக்கு எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உயிரை கொடுத்து அன்பை காட்டுறது அம்மா தானடா. அப்படிப்பட்ட அம்மாவையே அவமதிக்கிறியா? டேய், உனக்கு அம்மா இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. உங்க அம்மாவோட அருமை தெரியணும்னா அத தொடடா. என்கிட்ட துணி எதுவும் இல்லைன்னா அதான் ஷர்ட் இருக்குல்லடா, தொட, கழட்டா, தொட. இந்த தம்பி யாரு பெத்த புள்ளையோ தெரியல. இந்த ரவுடிக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தான். அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கவன் பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்குவான். இந்த பையன் யார கல்யாணம் பண்ணிக்க போறானோ அந்த பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவன்.